சொக்கு கார்ட்டூன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் பாரு எவ்வளோ ஆகுது, இன்னும் இவ சமைச்சாலா இல்லையானே தெரியல. மருமகளே, அடியே சின்ன பொண்ணு, இங்கதான் உக்காந்துக்கிறியா? என் கண்ணுக்கே தம்பிடல. இங்கேயாண்டி உக்காந்துக்கிற? குழந்தைக்கு பால் குத்தியா? அதெல்லாம் குத்தாச்சுமா, ரொம்ப பசிக்குதுமா, அதுக்கு தான் வெளியே வந்தேன். பசிச்சா போய் சாப்பிட வேண்டியது தான், இங்க உக்காந்துக்கிற? ஆமா, உள்ள போய் பாரு, ஒன்றும் இல்லை, நேத்த துண்டுருத்த. ஏன்டி அப்படி சொல்ற? எது சமைக்கலையா? போயிட்டு உன் மருமகளை கேளு, அவ தானே இந்த வீட்டில் எல்லாம் வேலை செய்யறது. போய் அவளை சமைச்சியா இல்லைன்னு போய் கேளு. எங்க அவ இன்னும் காலையிலேருந்து ஒரு நாஷ்டா கூட செய்யல. குழந்தை பெத்த உடம்பு எவ்வளோ நேரம் தாங்கும்? அடியே மருமகளே, குயிலே, அத்தை வாடி, உனக்கு இப்போதான் விடிஞ்சிச்சா? ஓ, காலையிலேருந்து ஒரு நாஷ்டா கூட செய்யல, எங்கே போயிட்டு வர சீரி சிங்காரிச்சிக்கினே? இல்லை அத்தை, பின்னாடி நிறைய துணி இருந்துச்சா, சரி கையோட துவச்சி போட்டுடலான்ட்டு துவச்சி போட்டு நின்னேன். என்னடி டைம் ஆகுது, 11:30 மணி ஆகுதுடி. பால் கொடுக்குறவ எப்படி தாங்குவா? போ, முதல்ல ஃபஸ்ட்டு போய் சாப்பாடு செய், அப்புறம் மிச்சதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆமாம்மா, வர வர மருமகளுக்கு குளிர் விட்டு போய்க்குது, கொஞ்சம் கூட நாத்தினாருன்ற மரியாதையே இல்லை. அடியே நாத்தினாராடி நீ, பிசாசு. என்ன அண்ணியே, ஏதோ மனசுல திட்டுக்கிறீங்க போல இருக்குது. நான் ஏமா உன்னை திட்ட போற? நீ என் தங்கச்சி மாதிரி. போதண்டி இழுத்துந்து மாதிரின்ட்டு போ, போய் சமை. என்ன சமைக்க பார்த்த இப்போ? மா, எனக்கு ஏதாச்சும் நான்வெஜ் வேணும்மா. கேட்டுச்சுல்ல, போ சிக்கன் மணந்து கொழும்பு கொஞ்சம் கிரேவி வச்சு கொடு, நாட்டினா இருக்கு, சாப்பிட்டோம். இப்போ பாருங்க, மின்னல் மாதிரி செஞ்சு கொடுத்துட்றேன். காணாம போயிட்டா? இருந்தா என்ன, காணாம போனா என்ன, நம்மளுக்கு துண்டுறதுக்கு சோறு வந்துச்சுன்னா போதும். மா, இப்போ தெரியுதுமா நீ ஏன் குண்டாகிறேன்னுட்டு. வாயை மூடி. நான் எப்படி இருந்தா தெரியுமா? சிம்ரன் மாதிரி இருந்தேன். உங்களை பெத்து போட்டு தான் நான் இந்த மாதிரி ஆனந்தே குண்டா. இங்க பாரு தொப்ப, உன்னையும் உங்க அண்ணனையும் பெத்து போட்டு. சரி ஆச்சு விடுமா, தெரியாம சொல்லிட்ட. நீ இப்பவும் எப்பவுமே சிம்ரன் தாமா. போதும் போதும். ஆத்தாலும் மகளும் என்ன கொடுமைப்படுத்துறாங்க நம்மள. எப்போ பாரு சிக்கன் செய், மட்டன் எடு, அது எடு, இது எடு. என் புருஷன் காலையில் போய் நைட் சம்பாதிக்கிறான், எல்லாம் இவத்துண்டு காலி பண்ணுறா. இதுங்களுக்கு சிக்கன் ஒரு கேடு. இது என்ன, நம்ம எங்கே போகிறோமோ இங்கே வந்து ஷூ. இது என்ன, நம்ம கையில் வந்து இப்படி உக்காந்துக்குச்சு. நான் இம்சா கொட்டு திருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு காக்கா கிரேவியும் காக்கா குழம்பு வச்சு தரேன்டி. அடியே பிசாசு நாத்தனாரே, உனக்கு ஏத்த காக்கா குழம்புடி, வரேன் இரு. இன்னைக்கு 500 ரூபாய் காசு மிச்சம். நல்லா வெளியே போய் நம்ம திங்க வேண்டியதா. இதுங்களுக்கு காக்கா குழம்பு காக்கா கிரேவி பண்ணி கொடுத்துறது தான். நான் மருமவளே, சமைச்சிட்டியா? இதோ சமைச்சுக்கிட்டே இருக்கிற அத்தை. என்ன ஒண்ணும் இல்லைன்ற குரல்ல நாத்தனாருக்கு சமைச்சு போடுறேன்ட்டு ஒரு ஆனந்தத்தான். சரி, என்ன செய்ய போற? அப்படி இல்லை அத்தை, இன்னைக்கு திங்கக்கிழமையா, அதனால கறி கொஞ்சோண்டு கெச்சிச்சு, கொஞ்சோண்டு தொக்கு வச்சுட்டு கொஞ்சோண்டு கிரேவி வச்சு குத்துலான்ட்டுக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் வேணாம், தொக்கு வச்சுட்டு கபாப் வச்சு குத்துரு, சரியா? கண்டிப்பா அத்தை, உங்க ஆசை தான் என் ஆசை. என்ன எனக்கு ரொம்ப பாசம் பொழியிற? நீங்க தான் என்ன புரிஞ்சிக்கல. நீங்களும் நாத்தனாரோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அது நான் உங்களுக்கு நிரூபிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஒருவேளை நிஜமாவே தெரிஞ்சிட்டாலோ? போடி போ குண்டுச்சி, உனக்கு இன்னைக்கு பேசும்போது கர்ற கர்றாண்ட கத்த போறேன். சிரிப்பாகுது. அடடடட கம்ம கம்மாந்து ஐச்ச மருமவளே, இதோ ஐச்சத்தை கொண்டு வரேன். அது என்னடி முட்டை அத்தூண்டுக்குது? காக்காவே குட்டியா இருக்கும்போது காக்கா முட்டை எப்படி பெருசாவா இருக்கான், சின்னதாக இருக்கும். சொல்லு மருமகளே, என்ன அது முட்டை தூண்டுக்குது? அத்தை, இது நாத்தனாருக்கு உங்களுக்குன்ட்டு ஸ்பெஷலாக ஃபாரின்லேருந்து தர வச்ச முட்டை அத்தை. அது சாப்பிட்டா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே 20 வயசு கம்மியான மாதிரி இளமை ஊஞ்சலாடும்.
அப்படியாடி? அப்போ எனக்கு 2 முட்டை வேணும்டி. கண்டிப்பா தரேன். இன்னும் ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து சாப்பிடுங்க. யாரும் வேணாங்க. அடியே மருமவளே, அம்மாளி அம்பட்டு பாசம் வச்சுனுங்கிறாளே. இது தெரியாம நான் கண்டபடி பேசிட்ட மருமவளே, என்ன மன்னிச்சுக்கோ. சரியத்த, வருத்தப்படாதீங்க, நீங்க போங்க, நான் எடுத்துறேன். உங்க அண்ணி என்ன சமைக்கிறாடி? வாசனை தூக்குது கிச்சனுக்கு போனாலே. ஆயிடுச்சாமா, இரு எத்தனை வந்துடுறா. என்ன சமைக்கிறாளோ உன் மருமகம். நீதான் பீத்துக்கணும் உன் மருமகளை. இருந்தாலும் உனக்கு கொழுப்பு ஜாஸ்திடி. உனக்கோஸ்கரம் போய் கடிக்கு போய் வாங்கினந்து வாழை மணுக்கட்டு சேர பத்தியா? இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவடி நீ. அங்க பாரு மருமகம், நம்ம என்ன பேசுறோன்ட்டு ஒட்டி கேட்டுனுக்குறா. அத்தை, நடு சின்ன பொண்ணு, நடுங்கத்தை சாப்பிடுவீங்களா? அங்க ஒரே வெக்கையாகுது, இங்கே எடுத்துட்டு வா சாப்பிடலாம். ஆமா, அவ சொல்றது கரெக்ட் தான். சீக்கிரமா போய் எடுத்துன்னு வாங்க சாப்பிடலாம், ரொம்ப பசிக்குது. சரிங்க தாச்சி, எடுத்துட்டு வரேன். இந்த நாத்தனாரே, அட என்ன சுவை. இது என்ன மருமகளே, காலி தூண்டுக்குது மெலிசா? அது அத்தை, அது குட்டி கோழி அத்தை. அதுதான் அது குட்டியாகுது காலு. என்னவோ இருட்ட மருமகள், ருசி தூக்கலாகுது. ஆமா, நீ போய் சொல்ல, நிஜமாவே சூப்பராகுது. எனக்கு இன்னொரு பிளேட்டு வேணும். கண்டிப்பாமா, இன்னும் கபாபுக்குது குட்டி குட்டியா, செம்மையா இருக்குது. எல்லாம் உங்க 2 பேருக்கு மட்டும்தான். என் மருமகளே, நீ கொஞ்சம் சாப்பிட வேண்டியது தானே? ஆமாங்க அண்ணி, பாவம் காலையிலேருந்து வேலை செஞ்சு செஞ்சு சுஸ்தா இருப்பீங்க. சாப்பிட்றது இதுக்கு நீங்க 2 பேரும் சாப்பிட்றது பார்த்தாலே சாப்பிட்ட மாதிரி இருக்குதுமா. நீ சாப்பிடுமா, பரவாயில்ல, நான் மெல்லமா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வெயிட் சரியில்லை. ஆமா மருமகளே, கேட்கணுன்ட்டு இருந்தேன். அது என்ன கிச்சன்ல என்ன காக்கா சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு? அது வந்து கறி குழம்பு செஞ்சுருந்தால, அந்த வாசனைக்கு ஜன்னல்கிட்ட வந்துச்சா, கொஞ்சோண்டு வச்சேன், சாப்பிட்டுட்டு போயிச்சத்த மேலே. இருந்தாலும் உனக்கு ரொம்ப நல்ல மனசுடி மருமகளே. என்ன நீ சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா. பரவாயில்லையே, சாப்பிட்டு ஏப்ப கூட விட்டுட்டீங்க. ஏம்மா என்னாச்சு? இல்லடி, ஏப்ப விட்டாலே காக்கா கத்துற சவுண்டு வருது. என்னடி உனக்கு அப்படியே வருது? அக்கா, என்னடி காலையில அதிசயமா வந்துட்டு இருக்கிற? இல்லக்கா, மத்தியானம் மருமகளை பார்த்தேன். காக்கா போயிட்டு அவ கையில உக்காந்துக்குச்சுன்னுட்டு எடுத்து பேக்ல போட்டுக்குன்னு வந்தா. அதுவும் அந்த காக்கா வாயை போட்டுக்கின்னு வந்தா. எதுக்குன்னு கேளாம். அடி பாவி, போட்டு குத்துட்டியேடி. அம்மா, நம்மளுக்கு என்னத்துக்கு இப்ப காக்கா மாதிரி ஏப்ப வந்துச்சு தெரியுமா? அன்னி பண்ணிருந்து சிக்கன் குழம்பு இல்லம்மா, காக்கா குழம்புமா.